வாங்க ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பாளரோட கதைக்குள்ள போலாம். ஆற்றல் சேமிப்பு விதிகளை மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு புரட்சிகரமான பேட்டரிய உருவாக்க ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கதை சும்மா ஆரம்பிக்கலங்க. எடுத்த எடுப்புலயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாசா, எம்ஐடி, இஸ்ரோ மாதிரியான உலகத்தோட பெரிய பெரிய அறிவியல் நிறுவனங்களுக்கு ஒரு நேரடி சவாலோட தான் தொடங்குது. இது வெறும் ஒரு புது பேட்டரிய உருவாக்குறது பத்தினது மட்டுமில்ல, இது ஒரு விண்வெளி நாகரிகத்துக்காகவே ஒரு புது ஆற்றல் மூலத்தை உருவாக்குற ஒரு பெரிய லட்சியம். அவர் இதுக்கு மேம்பட்ட குவாண்டம் தெர்மோடைனமிக்னு ஒரு புது பேரையும் வச்சிருக்காரு. அதாவது அணு அளவுல ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுங்கிறது பத்தின ஒரு புது தியரி. அவரோட நோக்கம் ஏதோ சின்னதா ஒரு அப்டேட் பண்றதுலாம் இல்ல. பேட்டரினா என்ன, அது எப்படி வேலை செய்யணுங்கிற நம்ம புரிதலையே மொத்தமா மாத்தி ஒரு புது வகையான ஆற்றல் களத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அப்படி என்னதான் இருக்கு இந்த புரட்சிகரமான பேட்டரிக்குள்ள? ஆனா அதோட மூலப்பொருட்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப எளிமையானவையா இருக்கு. இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. பாருங்க, சிமெண்ட், கிராஃபைட் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் கூட நம்ம வீட்ல இருக்கிற நாட்டு சக்கரை, எப்சம் உப்பு இதையெல்லாம் கலக்குறாரு. இது ரொம்பவே வித்தியாசமான காம்பினேஷன் இல்லையா? ஒருவேளை இந்த ஆர்கானிக் பொருள்கள் தான் ஒரு தனித்துவமான கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குதோ? ஆனா இப்போதைக்கு இது ஒரு செமி சாலிட் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குன்னு அவரே சொல்றாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு முழுமையான கெட்டியான செராமிக்கா மாத்துனா பேட்டரியோட பவர் இன்னும் அதிகமாகலாம். சரி, இந்த பவர்ஃபுல்லான பேஸ்ட எப்படி ஒரு பேட்டர் செல்லா மாத்துறது? ஆச்சரியமா இருக்கு. அந்த முறை ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் சொல்றது ஒரு சிம்பிள் சாண்ட்விச் கணக்கு தான். ஒரு பக்கம் கிராஃபைட் தகடு, இன்னொரு பக்கம் அலுமினியம் தகடு, நடுவுல அவரோட அந்த ஸ்பெஷல் செராமிக் பேஸ்ட். இவ்வளவு சிம்பிளான அமைப்புக்குள்ளதான் அந்த ரகசியமே இருக்கு. அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிற விஷயம் என்னன்னா, அறுகோண வடிவம்ல இருக்கிற கிராஃபைட்டுக்கும் கனசதுர வடிவம்ல இருக்கிற அலுமினியத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ரெண்டும் வேற வேற வடிவம். ஆனா இது ரெண்டும் சேரும்போது தான் எனர்ஜி உருவாகுதான்னு அவர் யோசிக்கிறாரு. செல்லுகளை ரெடி பண்ணியாச்சு, இப்போ ரிசல்ட் பாக்குற நேரம். வந்த ரிசல்ட்ல ஒரே நேரத்துல வெற்றியும் இருந்துச்சு, ஒரு பெரிய சவாலும் காத்துட்டு இருந்துச்சு. முதல்ல ஒரு பெரிய வெற்றி. அவரோட 3 சின்ன செல்ஸ் சேர்ந்து 3.9 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்குது. இது சாதாரணமா நாம யூஸ் பண்ற லித்தியம் அயன் பேட்டரியை விட அதிகம். ஒரு நல்ல ஆரம்பம். ஆனா இங்கேதான் அசல் பிரச்சனமே வருது. வோல்டேஜ் நல்லா இருந்தாலும் ஆம்பியர், அதாவது கரண்டோட வேகம் வெறும் 3 மில்லி ஆம்பியர் தான். ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பவர் இருக்கு, ஆனா அதை வேகமா வெளியே எடுக்க முடியல. அவரோட வார்த்தைகள்லயே நீங்க கேட்கலாம், அந்த சந்தோஷமும் ஏமாற்றமும் எப்படி கலந்திருக்குன்னு. அவர் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆம்பியர் கம்மியா இருக்கிறது ஒரு குறையா தெரிஞ்சாலும் அதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த ஆற்றல் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன எல்இடி லைட்டை 15 நாளைக்கு மேல தொடர்ந்து எரிய வைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இதுதான் இப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. வோல்டேஜையும் இந்த நீண்ட ஆயுளையும் குறையாம கரண்டோட வேகத்தை, அதாவது ஆம்பியரை மட்டும் எப்படி அதிகப்படுத்துறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும், அவரோட இந்த கண்டுபிடிப்போட முழு திறனையும் நாம பார்க்கலாம். ஆம்பியர் மட்டும் அதிகமாயிருச்சுன்னா இது வெறும் சின்ன லைட்டை எரிய வைக்கிற பேட்டரியா இல்லாம உலகத்தையே மாத்தக்கூடிய ஒன்னா மாறலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இது எப்படி சரி பண்றதுன்னு அவர்கிட்ட ஒரு தெளிவான ஐடியா இருக்கு. உதாரணத்துக்கு, இன்னும் பெரிய பிளேட் யூஸ் பண்றது, இல்ல அந்த பேஸ்ட்டை நல்லா சூடு பண்ணி ஒரு கெட்டியான செராமிக்கா மாத்துறதுன்னு அடுத்தடுத்த சோதனைகளுக்கு அவர் தயாரா இருக்காரு. அவரு தனியாவே எல்லாத்தையும் பண்ணல. அவரோட இந்த புதிரை தீக்கிறதுக்கு காரைக்குடியில இருக்கிற சிஇசிஆர்ஐ விஞ்ஞானிகள் கிட்ட உதவி கேக்குறாரு. அறிவியல் சமூகத்தோட உதவியா அவர் எதிர்பார்க்கறாரு. சரி, இந்த கண்டுபிடிப்போட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அவர் சில ஆழமான தியரிகளோட இந்த பயணத்தை தொடர்றாரு. அவர் இதுக்கு நியூட்ரோ ஃபோட்டானிக்னு ஒரு புது பேர் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, பேட்டரிக்குள்ள இருக்கிற அணுக்கள் சீக்கிரம் அழியாம ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ப்ராசஸ்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் பேட்டரிக்கு இவ்ளோ ஆயில் கிடைக்குதாம். இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு சோதனை கிடையாது. அவர் தன்னோட இந்த தனித்துவமான கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கவும் முயற்சி பண்றாரு. இதுவே அவரோட நம்பிக்கையா காட்டுது. ஆக இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. இந்த பேட்டரியோட நம்ப முடியாத அளவுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வோல்டேஜையும் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அதிக ஆம்பியர் கரண்ட்டை கொடுக்க வைக்கிற அந்த ஒரு மேஜிக், அந்த ஒரு திருப்பு முனை என்னவா இருக்கும்? இந்த கண்டுபிடிப்பாளரோட பயணம் இன்னும் தொடருது.